இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? இந்த வீடியோ பார்த்துட்டோம். இன்னும் நாம் தமிழர் கட்சியில நாங்க பிரபாகரன் பிள்ளைகள்னு பெருமையா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு சில பன்னி மாடுங்களுக்கு நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். ஆக்சுவலா இலவசங்கிறது ஒரு தப்பே கிடையாது. இலவசம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு செய்யற ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்களா, இந்த வீடியோ அனுப்பியது வேறு யாரும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு அனுப்பி வச்சா. அவள் ஒரு தீவிரமான டிவிகே கட்சியோட விசுவாசின்னு சொல்லலாம். அந்த வெறியில தான் பிள்ளை இந்த வீடியோ நமக்கு அனுப்பிட்டா. நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதாவது இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இலவசம் பற்றி பேசினதை பிடிச்சிக்கிட்டு ஏதோ மக்களை அவர் இழிவுபடுத்தினதா சில பேர் கூச்சல் போடுறாங்க. முக்கியமாக ஒரு பெண் இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெண்ணும் இலவசத்தை ஆதரித்து பேசுகிற அந்த கூட்டத்துக்கும் நான் ஒன்று கேட்குறேன். அதாவது உழைச்சி ஓடா தேர ஒரு விவசாயியோட மகனோ மகளோ நீங்கள் கொடுக்குற இந்த 1000 ரூபாவையும் இலவசமாக கொடுக்குற பொருட்களையும் வச்சு அவங்க கௌரவமாக வாழ்ந்துட முடியுமா? எல்லா பெண்களுக்கும் நாங்கள் காசு கொடுக்கோம், எல்லா பெண்களுக்கும் நாங்கள் குடும்ப பெண்களுக்கு சிலிண்டர் கொடுக்கோம், எல்லா குடும்பத்துக்கும் கூப்பன் கொடுக்கோம், இது என்ன எல்லாத்துக்கும் இலவசமாக ஒரு பிள்ளையை கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சீமான் கேட்டது மக்களை கேவலப்படுத்துறதுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, அதை ஏன் அடகு வைக்கிறீங்கன்னு ஆதங்கத்தில் தான் அவர் அந்த கேள்வியை கேட்டார். ஆனால் அந்த கேள்வியை கூட புரிஞ்சுக்க தெரியாத தற்குறி கூட்டங்களும் இருக்காங்க. ஒன்றுக்கு ரெண்டா அவர் சொன்னதை வச்சு அவர் தப்பாக பேசிட்டாரு, மக்களை இழிவுபடுத்திட்டாரு, கேவலப்படுத்திட்டாருன்னு வீடியோ போட வேண்டியது. இலவசம் நல்லதுன்னு பேசுகிற இந்த அறிவாளிக்கும் இந்த அறிவாளியை சேர்ந்த கூட்டத்துக்கும் ஒரு நிமிஷம் நான் ஒரு கணக்கை மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம மாநிலத்தோட கடன் சுமை பல லட்சம் கோடியில் இருக்குது. இந்த வட்டி பணத்தை யார் கெட்டுறது? மக்களாகிய நம்ம தான் கெட்டுறோம். நம்ம கிட்ட தான் வரி பணத்தை வாங்குறாங்க. ஒரு பக்கம் 1000 ரூபா தாரேன், 2000 ரூபா தாரேன், இலவசம் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மறுபக்கம் பெட்ரோல் விலை ஏறுது, சிலிண்டர் விலை ஏறுது, இன்னும் நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு வாங்குற பொருட்களோட விலையெல்லாம் ஏறுது. அப்போ இதுதான் நீங்க சொல்ற வளர்ச்சியா? ஒரு பக்கம் இலவசத்தை கொடுத்து மக்களை அடிமையாக்கி மக்களை நம்ப வச்சு இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு யோசிக்க வச்சு ஓட்டு போட வச்சு அவங்கள நீங்க வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ வலது கையில கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இடது கையில பிடுங்கிட்டு போறாங்களே, இது பேர் தான் இலவசம். ஏமா வீடியோ போட்டு தற்கூரி, இதை தானேம்மா நீ ஆதரிக்கிற? இதுக்கு தானே நீ இலவசத்துக்கு ஆசைப்படுற? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அங்கேயே வச்சுக்கிறதுக்கு தான் இந்த இலவசங்கள் பயன்படுதே தவிர அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னைக்குமே இது வழிவகுக்காது. எப்பவுமே ஒரு தலைவன் மீனை பிடிச்சு கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். அதை தான் சீமான் சொல்கிறாரு. அந்த பெண் வீடியோவில் பேசுகிறாங்க, ஏழைகளுக்கு எப்பவுமே இலவசம் வேணும்னு சொல்கிறாங்க. ஏழைகளுக்கு இலவசம் கொடுக்கறது நல்லது தான், தப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏழைகளை ஏன் எப்போவுமே ஏழைகளாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, அவங்க விளைவிக்கிற பொருட்களுக்கு ஒரு சரியான விலையை கொடுங்க, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்க காசுல பொருள் வாங்கட்டுமே. மக்களை இலவசங்கிற பேர்ல சோம்பேறி ஆக்கி ஓட்டு வங்கியாக மாத்துறது தான் இந்த திராவிட மாடலோட அரசியல். அதை தட்டி கேட்டா அண்ணன் சீமானையே தப்பா பேசுறதா, தற்குறித்தனமா பேசுறதை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடன் வாங்கி கையேந்திர நாடு என்னைக்குமே உருப்படாது. இலவசத்தை ஆதரிக்கிறவங்க இனியாவது புரிஞ்சுக்கோங்க, இலவசம் அப்படிங்கிறது ஒரு போதை மருந்து மாதிரி. அது உங்களை மெதுவாக தான் கொள்ளும். எப்போ ஒருத்தன் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் காசு வாங்கிட்டு காசையும் அதையும் இதையும் இலவசமாக கொடுத்து கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்பவே இந்த நாடு அழிய ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். இனியாவது ஏமாறாதீங்க, தன்மானத்தோடு வாழ்றதுக்கு பழகிக்கோங்க. உழைப்பால உயரணும்னு நினைங்க, பிச்சை காசுக்கு கையேந்தி வாழணும்னு நினைக்காதீங்க. சீமான் அண்ணன் பேசுறது கசக்குதுன்னா உண்மை எப்பவுமே கசக்க தான் செய்யும். உங்கள் மாற்றம் உங்கள் கையில். நன்றி.